இயக்குனரா ஜெயிச்சார், நடிகரா இதயம் பிடிச்சார், வாழ்க்கையில் ரூல்ஸை மாத்தி ரியலா ஜெயிக்கிறார். யங்ஸ்டர் பல்ஸ் பிடிச்சு எகில் நிக்குது பிரதீப் என்னும் ஆல் டைம் ரூல் பிரேக்கர் தி ஒன் அண்ட் ஒன்லி பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பேச வைக்கிறோம். பிரசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். லைக் வந்து ஒரு 3-4 வருஷமாக 2023 ஃபெப்ரவரியில் வந்து எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்ரு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர், என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட நன்றி. முக்கியமாக நான் வந்து ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீப் ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க எல்லாமே என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோட நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில் டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தீபிகா வெங்கடாச்சலம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே. ஆக்சுவலி ஆடியோ லான்ச்லேயே என்னை வந்து பேச கூப்பிட்டாங்க. அந்த ஸ்டேஜ் நான் எதிர்பார்க்கல. அப்போ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். நான் எந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன்னா சப்பல் கூட ஒழுங்காக போடல. அப்படியே கூப்பிட்டாங்க, அப்படியே மேலே போனேன், டோட்டல் பிளாங்க். ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கிட்டு வந்து பாதாட்டிகிட்ட கேட்டேன், சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்குமா, நான் அங்கே பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சக்ஸஸ் ஆனால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மேனிஃபெஸ்டட் சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்கும், தேங்க்ஸ் மீட்னு இருக்கும், அது அழகாக போகும், ஆர்கானிக்காக நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வரும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். லிட்ரலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோட சாமியை கும்பிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே எல்லாரோட நல்ல மனசு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் நான் வந்து as I said
நான் இங்கே இருந்ததை விட அங்கே இருந்தது ரொம்ப ஜாஸ்தி. லைக் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தது ரொம்ப ஜாஸ்தி. ஆடியன்ஸாக இருந்திருக்கேன், க்ரியேட்டராக இருந்திருக்கேன், ஏடியாக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையுமே நான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு திங் லைன் இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக நான் அதை எப்படி பார்க்குறேன், நாங்கள் அந்த இருந்துட்டு இங்கே ஒரு ஒர்க்லாம் நடக்குது, இங்கே எவ்வளோ ஆர்டிஸ்ட், அவ்வளோ பேர், லிட்டரலி thousands ஆஃப் பீப்புள் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு திங் லைன் இருக்குது. அந்த திங்னே நம்ம தெரியாமே நிறைய வாட்டி நம்மளும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு இருக்குது, பட் ஒப்பீனியன்ஸை திணிக்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒப்பீனியன்ஸை சொல்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க் அந்த நிறைய ரியலைசேஷன்ஸ் எனக்கு இந்த லாஸ்ட் 3 days நிறையவே வந்துச்சு. ஸோ நான் இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? ஸோ நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மோர் தேன் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு சொல்லணும். பார்வதி இஸ் தி கோ-டைரக்டர் ஹியர். அவங்க தான் வந்து என்னை இங்கே கூப்பிட்டாங்க. அவங்க தான் ஷி மேட் ஷூர் ஐ காட் திஸ் பார்ட். அண்ட் அந்த டைமில் எனக்கு அந்த ஒரு ஸ்டன் சீன் அதெல்லாம் இருந்தாலும் அதில் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் அங்கே போய் நான் இங்கே வலிக்குதுலாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணேன். பட் த வே ஷீ ஹெல்ப் மீ, த வே தி ஃபீமேல் ஏடி வே வித் மீ, ஃபீமேல் ஏடி எவ்வளோ முக்கியம் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் அந்த மூமெண்ட்டில். ஸோ தேங்க்ஸ் டு பார்வதி. அண்ட் தென் ஸ்டார்டிங் வித் நான் படம் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு படம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஐடியாவாக தான் தெரியுமே தவிர்த்து எனக்கு ஃபுல் கதை தெரியாது. ஸோ நான் பார்க்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ஜென்யூனாக பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கௌரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆச்சு. பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் வித் இன்டர்நெட். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதம், நம்மளோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இது மாறுதுன்னு சொல்லி யுவர் கேரக்டர் ஹேட் ஸோ மச் ஆஃப் டெப்த். அது வந்து ரியலி லவ் அபவுட். அண்ட் நீங்கள் அது ரொம்ப அழகாக பண்ணதுனால ஒரு நார்மலான ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் கிருதி, I mean, of course you're very beautiful, you're very pretty, but more than that you're very talented. You dance really well, someone நடிக்கிறீங்க. And I saw your interview with Sudhir sir. I know you're younger than me, but I know the maturity you held in that interview, I was like எதிர்பார்க்கல. And நிறைய இடத்துல நீங்கள் அழகாக இருக்கீங்கன்றதோட you're so talented. That's the main part. And I hope you have a great run in this Tamil Kollywood industry. And ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு அனிருத் சார் வரல, பட் அன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது, அனிருத் சாரோட கான்சர்ட்டில் நான் அங்கே வந்திருக்கேன். சில்வர் ஸ்டான்ஸ்லேருந்து ஐ லவ் யூ அனிருத்லாம் கட்டியிருக்கேன். ஸோ எனக்கு டக்குன்னு அனிருத் சார் பக்கத்தில் இருக்க முடியும், அவரோட மியூசிக்கில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றதே வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் முதல்ல இவங்க எல்லாரோட ஃபேன்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஆடியன்ஸாக இருந்ததுனால எனக்கு முதல்ல இங்கே ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்கேன். யார்கிட்ட ஃபோட்டோவாக கேட்கல, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேனாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் தென் பிரதீப் சார், you're an inspiration to many. You know that. You're already breaking stereotypes. You're being an example of so many people. நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஒரு ஜேர்னி ஏன் அவ்வளோ ரிலேட்டபிளாக, ஏன் அவ்வளோ பர்சனலாக சொந்த பையன் மாதிரி பார்க்குறாங்கன்னா பிகாஸ் யூ ஒன் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒன்று போகும்போது உங்களோட எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய பேர் தி ஃபாலோயிங் யுவர் பாத். அதை வந்து யூடியூப் வந்து வரலாம், எதுலாமே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு you're showing that to the world. அதுவே ஒரு பெரிய விஷயம். so much respect for you. and விஜய் சூர்யா சார், நான் உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப டிசர்விங்கான எனக்கு தெரியல. சச் ஐ மீன் அவ்வளோ சார் நான் இவ்வளோலேருந்து உங்களை பார்க்குறேன் சார். ஸோ நீங்கள் ஒரு எவ்வளோ க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ்ஸ் யூ சார். தட் இஸ் எ மேஜர் பார்ட். கிட்ஸ் ஆர் லவ்விங் யூ. எனக்கு நீங்கள் வரும்போது குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் விக்னேஷ் சார், ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். நான் பிரதீப் சார் இது சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு பார்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமாவில் பொண்ணுங்களுக்கும் எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும், எதனா ஒரு நிமிஷம் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த 3 minutes or 2 minutes நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷமாக மாறும், அவங்களுக்கு அது ஒரு 1.5 மணி நேரமாக 3 மணி நேரமாக மாறும்ன்றது நான் நம்புகிறேன். என்னால் ஒரு 10 பேருக்கு ஹோப் கிடைக்கும்னு நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன்.